ஏன்னா இது அவனவன் தலையெழுத்து, இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்டு சிவனும் செத்து விட்டாலும் முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கல்ல நெஞ்சமே அஞ்சாதே நீ என்று இந்த இடத்திலே நீ வாழ்நாயை வரவேற்பு ஒப்புடன் முகவளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கோலிட்டாலும் உண்பது அமுதமாகும் என்பார்கள். அந்த ரீதியிலே நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி அடைந்தீர். மகிழ்ச்சி ஏற்றவாறு மங்களகரமாக வாழ வேண்டும் அப்படின்றது என்னுடைய பறந்து விரிந்த எண்ணம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முன்னதாகவே ஆகாய மார்க்கமாக வரும்பொழுது ஆலோலம் சோ என்ற பாடல் கேட்டது. அடியனும் அந்த குரல் ஓசையை கண்டு வந்தேன். அதற்கு முன்னதாக ஒரு பாடல், உண்மையிலேயே இயற்கை அழகை இறைவன் கொடுத்த கொடையென கருதி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று ஆசையிலே பாத்து கட்டி நாட்டு வைத்த பெண்மணி யாரோ ஒரு குரல் கேட்டது. அதிலே பாடியது என்னமோ ஒரு பேர் சொன்னார்களே, வள்ளி பெண்மணி ஆகப்பட்டவள் காவேரி. ஓ காவேரி. பிரச்சனை அதுதான். சொல்லுங்க சுவாமி. ஏன்னா பிரச்சனை அதுதான். அதுவும் சரி. அதாவது நீங்க வாழும் காலத்துல வளரும் காலத்துல உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு கண்டிப்பாக. ஆனா நீங்க காவேரி இருந்து வச்சுங்களேன், ரொம்ப தடை வருவாங்க உங்க மேல. அதுவும் கண்டிப்பா தான் சுவாமி. ஏன் இப்படி இடையூறு பண்றாங்க? இடையூறு பண்றாங்க. உங்களுக்கு இடையூறு வரக்கூடாது. இடையூறு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அகத்திய முனிவரே கமண்டலத்துல அடக்கி வச்ச காவிரி நீரை தட்டி விட்டு காகமாகப்பட்டது தட்டி விட்டு ஓட விட்டாங்க. அது தட்டி விட்டு வந்து. ஆனா இன்னைக்கு பாருங்க, மனிதர்களின் முயற்சிகளால அந்த காவிரி யாருக்கு குறுக்கே அணை கட்டி தடை செய்து தண்ணீரை வரவிடாமல் மக்களை எல்லாம் வாட்டத்தில் வறட்சி செய்ய விடுகிறார்கள். என்ன விஷயம்னா, இப்ப நீங்க காவேரி மனுஷன் முறை தடை போடுறேன், உங்களை பற்றி கட்டி பிடிச்சி இழுத்து பிடிச்சி வைக்கலாமா? உங்க ஒரு பெண்ணு சுதந்திரத்தை போடக்கூடாது சாமி. நீங்க ஒரு பெண் தான், இருந்தாலும் காவேரி அடைமொழி பேரை வச்சுக்கிட்டீங்க, சந்தோஷப்படுறேன். அது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு தடைபடாம உங்களுடைய தடையை தகர்த்தெறிஞ்சிடும்னா என்ன செய்யணும்? அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். என்ன தீர்மானம் போட்டிருக்கீங்க சாமி? உங்க மேல எதையுமே எந்த குறுக்கீடு வரக்கூடாது, உங்களை சுலபமா சுதந்திரமா உங்க போக்கிலேயே வரணும் அப்படின்ற மாதிரி. அதனால நானும் உங்க போக்கிலே வந்துடுறேன். அதனால அதே வகையிலே ஒரு அழகான ஒரு வெட்டு வாழ்த்தாக இப்படியே ஆசையில வண்ணமிகு சோலையிலே வாசமிகு பூக்கள் எனத்தான் நீ வாழ்க. வண்ணமிகு சோலையிலே வாசமிகு பூக்கள் எனத்தான் நீ வாழ்க. பெண்ணுலகு மண்ணுலகு போற்றுகின்ற பெண்மகளைத்தான் நீ வாழ்க. மாதே மகிழ்ந்திருக்கு வாழ்வே நிறுத்திருக்கு, மாதே மகிழ்ந்திருக்கு வாழ்வே நிறுத்திருக்கு. வண்ணமிகு சோலையிலே வாசமிகு பூக்கள் எனத்தான் நீ வாழ்க. முதமரியை நல்லா தயாரிச்சு முதல் நல்லா தெரிஞ்சு முதல் வச்சு கொண்டு புரியுது. சிந்தனை எப்போதுமே அந்த கந்தனை தான் ஆடணும். சந்ததோ மாறாமலே சிந்தனை வாழணும். அந்த வாழ்விலேயோ மையகம் கொண்டாடுதே. காலில் என்ற நீயே நதி காலம் இசை தாயே. வாணி சுடர் போல நீ வந்துதித்த தாயே. வருகாலம் உன் வசமாகும் என் வாழ்ந்து உனக்காகும். வண்ணமிகு சோலையிலே வாசமிகு பூக்களில் தான் நீ வாழ்க. மங்களம் உன் வாழ்விலே தங்கியே பண்பாடனும். குங்குமம் உன்னோடுதான் சங்கமும் கொண்டாடணும். தேவதை போல வாழ்கவள் மேல இன்பமே உண்டாகணும். சூடு மனமான போலில் விழாலே நாடு கைது போன்று காலம் திருநாளே. வரவேற்கும் புவி வழிகாட்டும் என் வாழ்த்து உனக்காகும். வண்ணமிகு சோலையிலே வாசமிகு பூக்கள் என தான் நீ வாழ்க. நீ வாழ்க. விண்ணுலகு மண்ணுலகு ஓட்டுகின்ற பெண்மகளை தான் நீ வாழ்க. வாழ்க என்று உன்னை வாழ்த்துவது நீ பாடிய பாடலாகவே உன் போன வழியிலே நீ போ என சொல்லுவாங்க இல்லையா? முன்னேறி போன பாதையில தான் பின்னேறும் போகணும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, சிரிச்ச முகத்தோடு சொல்லும் போது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் விவசாய வீட்டு பிள்ளை, முன்னேறி போன போதிலே பின்னேறும் போகணும். நீங்கள் முன்னேறீங்க கண்டிப்பாக. நான்
பின் தொடர்ந்து வரணும். நான் தான் சொல்றேன், பின் தொடர்ந்து வர்றேன். அதானே உண்மை. கண்டிப்பாக. வச்ச வேந்தே எடுக்கணும், வழி தெரிஞ்ச வேந்தே. அதனால இந்த இடத்துல ஒரு சில விவரங்கள், ஏன்னா கானத்தின் அடிப்படையிலே கேட்கிறது கடமை. அந்த கடமை செய்வதற்காக இதோ உங்களுக்காக கோதே ரத்ன சுருக்கமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இருந்தாலும் ஒரு சில கேள்வி கேளுங்கள் சுவாமி. தந்தை தாய் பெயர் என்ன சொல்? தந்தை பயம், தந்தை பயம், தந்தை பயம், தந்தை பயம், தந்தை பயம், தந்தை பயம் நம்பிராஜன் சுவாமி, தாய் நங்கை மோகினியார் சுவாமி. ரொம்ப விரிவான பதில் அப்படின்றதை நம்ம சுருங்கச்சுடத்தை வழங்க வைக்கணும். கண்டிப்பா. எல்லா விஷயத்தையும் நம்ம விலாவரியா பேச முடியாது. கண்டிப்பாக. சொல்லுவாங்களே பழமொழியாக, ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு சட்டி குழம்பு சாப்பிட வேணாமா? அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சாமி. அதே போல என்ன விஷயம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்துல கண்டிப்பாக தெரியும். தெரியும்ல? கண்டிப்பாக சுவாமி. யாருக்கு தெரிஞ்சு? யாருக்கு? எங்க தெரிஞ்சு? விவரம் இருக்குல்ல. ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லு வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும்டானே. கண்டிப்பா சுவாமி. இப்ப அதுக்கு தான் நான் கேட்டேன், ஒரு வாட சொத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு சோறு தானே? ஆமாங்க சுவாமி. அப்ப போட்டு பிதிக்கிற இருக்கிற எல்லா சோறையும் பிதிக்கி பார்க்க முடியாதுல. அப்ப ஒரு சோறு பிதிக்கிடுவோம். ஒரு சோறை தான் பிதிக்கணும். எல்லா பெண்களுக்குமே அது தெரியும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம்னு. ஒரு சில நல்ல அறிவாளி பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த சோறு வேகுறப்ப அந்த வாடை வரும் பாத்தீங்களா, வாசம், அந்த வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இது சோறு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்ணால பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன வாடை வரும்? கண்ணால பார்த்து அந்த அரிசி ஆகப்பட்டது விரிந்து அது வரும்பொழுது அந்த மனம் வீசும். அரிசி வேகிறதுக்கு முன்னாடி என்ன வாடை வரும்? அரிசி வேகிறதுக்கு முன்னாடி அரிசியோட வாடை வரும். ஏங்க அரிசி வெந்தா என்ன வாடை வரும்? அரிசி வேகிறதுக்கு முன்னாடி வந்து அரிசியோட வாடை வரும். நெல்லுல இருந்து பிரிக்கும் பொழுது அரிசியோட வாடை வரும். அரிசியில இருந்து புழுங்கல் வடையில அவியல், அது வேற. நான் அவிச்சு அரிசி ஆக்கி கொண்டு வந்துட்டேங்க. ஆக அவிச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பொங்கும் பொழுது அந்த அரிசி ஆகப்பட்டது விரியும் பொழுது அந்த சோறு என்று சொல்லக்கூடிய மனம் வரும். சரி, பிதிக்கி பார்த்து தான் தெரியுமா? அது இப்ப நான் என்ன சொன்னேன், பிதிக்கி பார்த்து ஒரு சிலர் தெரிஞ்சுக்குவாங்க. ஆக தினந்தோறும் அதே வேலை செய்யறாங்க பாருங்க. இப்ப நீங்க நாரதர் போட்டிருக்கீங்கன்னா தினந்தோறும் வந்து இந்த முறைப்படி பாடக்கூடிய கதை பாடல்கள் வந்து முறைப்படி பாடியாகணும். இதை விட்டுட்டு நம்ம தவிர்த்து வேற ஏதாவது பாடுவோமா? பாட மாட்டோம். ஆக நம்ம வந்து போட்டிருக்க வேஷத்துக்கு இது சரியாக பாடிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறு பேச்சுக்கள். அது மாதிரி தினந்தோறும் சோறு காய்ச்சுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல இது குறிப்பிட்ட டயத்துல வெந்துரும், இந்த சாப்பாடு வெந்துரும். சோறு வேகிறப்ப அந்த வேகிறப்ப விரியும் பாருங்க. அரிசி விரிஞ்சு பாத்துருக்கீங்களா? அரிசி அந்த சோறு ஆகப்பட்டது விரியும். அரிசி வேகும் பொழுது போடுறப்ப எப்படி இருக்கும், சோறானதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு இருக்கும் தெரியும். எங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதத்தான் சாமி நானும் சொல்றேன், கண்ணிட்ட பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றேன். என்ன தெரியும்? கண்ணிட்ட பார்த்து. அதே என்ன தெரியும்? நான் வெந்திருச்சா வேகலையான்னு சொல்லி. எதை வச்சு? நுண்ணு அறிவை வச்சு. அது எதை பாப்பீங்க? எது தெரியும்? பானையை தான், சோத்து பானையில தான். சோத்து பானையில என்ன தெரியும்? அரிசி சோறு இல்லங்க, ஒண்ணு பிதிக்கி பாக்குறது இல்ல நசுக்கி பாக்குறது. சுவாமி இருங்க, வாடை வர்றது சொல்லுங்க. சூப்பரா சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், கண்ணால பாக்குறீங்கல்ல, வாடை வந்தா நாசினால நுகர்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக. கையால எடுத்து புதிக்கி பாக்குறோம். சரிங்க சுவாமி. நம்ம கண்ணால பாக்குறோம். கண்ணால பார்த்தா உடனே தெரிஞ்சுக்கலாம்ல. கண்ணால பார்த்தா உடனே தெரிஞ்சுக்கலாமே.
புரியல. அது எது? கண்ணால பார்த்து இந்த சோறு வெந்துருச்சு, இந்த பருக்க வெந்துருச்சுன்னு தெரியும். தெரியுமே. எது? சோறாகப்பட்டது பெருசா வெந்திருக்கும்ல. பெருசா இருக்கும், உருண்டையா இருக்கு, அதுல விரிவு இருக்கும். அப்படி சொல்லுங்க. அதனால சொல்றேன். அதாவது அந்த நெல் அவிக்கையிலேயே அந்த முனியில இருக்குல்ல, அது விரிவு விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மூட நெல்லை எடுத்து கொண்டு போய் விதை நெல் ஊற போடுவாங்க, ஏற கட்டுவாங்க. அதை தாங்க நான் சொல்லிட்டேன். அதை போடுறப்ப என்ன செய்வாங்க? உங்க வாயில வர வச்சுக்கலாம். விரியும் பாத்தீங்களா? முனியில வந்து விரியும். அது தெரியும். இப்பதான் நீங்க உண்மையிலே அரிசி விரியும் சொல்லி நான் அப்பவே சொல்லிட்டேன். அரிசி ஆகப்பட்டது விரியும், மலரும் பொழுது சோறு. ஆமா, அதுதான் உண்மை. அப்ப இந்த நெல் விரிகிற பொழுது அரிசி வரும். ஏன்னா இதை ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கறேன்னா, சொல்லுங்க சாமி. ஒரு பெண்ணாக நீங்க சொன்னீங்க ஒரு பெண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு. பெண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. தெரியும். ஆம்பளைக்கு தெரியும். ஒரு சிலருக்கு, சமைக்கக்கூடிய ஆண்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஏன்னா ஆண்கள் சமைக்க கூடாது இன்னொரு சட்டத்திட்டம்லாம் கிடையாது. தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய உதவி மிக பெரும் உதவி. ஒரு தாயாகப்பட்டவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பிள்ளையாகப்பட்டவர் தாயாகப்பட்டவளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை சேவைகளும் செய்தோம் என்றால் சொல்றேன் அப்படின்னா எல்லா சகல நன்மைகளும் கிடைக்கும் அந்த புண்ணியவான்களுக்கு. இப்ப சமையல் நீங்க பாக்குறீங்க, நம்ம இளங்குடியில சின்ன கருப்பர் ஆடி படையல் விழா, கண்டிப்பா சொந்த சாதிச்சனம் மச்சனை மாமே சம்பந்தம் எல்லாரும் வந்திருக்காங்க. 10 வீட்டுக்கு சொல்லியிருப்போம். 10 வீட்டுக்கு வந்த உடனே இவங்க 10 பேர் சமைக்கிறதுல சோறை வடிச்சு போடுவாங்க. இந்த குழம்பு தண்ணி வைக்கிறாங்களா, அது எங்க சிரமம். ஏன் வெறும் சோறை சாப்பிட முடியுமா சாமி? அது என்ன சிரமம்ன்றேன். இல்ல குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். உப்பு கூட போட்டு மிளகாப்பொடி அள்ளி கூட போட்டு புளியை கரைச்சு ஊத்தி, என்னடி காவேரி இதெல்லாம் நல்லா குழம்பு அப்ப இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொன்னா போதும். அப்பத்தே இந்த அம்மா சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல, 4 சொந்த சொல் வந்தோடனே 10 பிள்ளை குட்டி வந்தோடனே ஒண்ணு உனக்கு ஒரு கையும் ஓடல காலும் ஓடல. ஆனா அதே மாநகரியில அதே காரைக்குடியில ஒரு மகால்ல கல்யாணத்தை வை 5000 பேருக்கு சர்வசரம சமைப்பேன் ஆம்பளை. உண்மையாவே. அப்ப பொம்பளையக்காலும் தெளிவான சமையல். அதனாலதான் நலபாகம் ஒரு சமையல் இருக்கு. கண்டிப்பா. நலபாகம்னா யாரு? நலனாகப்பட்டவன் நிரத நாட்டு மன்னன். யாரு? தமையந்தியுடைய கணவன். தமையந்தி என்று சொல்லக்கூடியவன் நலனும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச உடனே இவன் வந்து ஒரு வருடம் மரபுகார வாழ்க்கை வாழ்ந்தாத்தே இவன் நினைச்ச திட்டத்தளிச்சு மறுபடியும் விட்டதை பிடிக்க முடியும் அப்படின்றது கால கணக்கு, சனியின் கணக்கு. அப்ப ஒரு வருஷம் யாரு கண்ணுக்கு தெரியாம வாழணும் இல்லையா? சொல்லி அவன் வந்திருக்கான். அப்ப எதற்காக கேட்டீங்கன்னா, அப்ப அந்த நாட்டிலேயே தஞ்சமுகத்து நாட்டுடைய சமையல்காரனை வேலை பார்த்தேன். அப்படி நலன் என்பவன் சிறப்பாக சமைச்சு கொடுத்தேன். அப்படி சமைச்சு கொடுத்தனால இன்னைக்கு நலபாக சமையல் கண்டிப்பா சுவாமி இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கிறதுல. அதனால கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுனா கிடைக்கும்ல. என்ன எப்பவுமே என்ன தேடி போறோமோ அது கிடைக்கும். கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஒரு விஷயம், இப்ப நம்ம ஊர்ல இருந்து வெளியில வேற ஊருக்கு போறோம், வேலை தேடி போனோம்னா வேலை கிடைக்கும். ஒரு பணம் எல்லாரும் கிடைக்காதுல, அதுக்கு ஒரு லக்கு வேணும். லக்கு இருந்தாதான் கிடைக்காதான் சொல்லுவாங்க. இப்ப விதி பெருசா மதி பெருசான்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், கடவுள் எழுதின எழுத்துப்படிதான் நடக்கும். அதான் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் ஒண்ணுதானே. லக்குன்றது ஆங்கில வார்த்தையில அதிகமா பயன்படுத்தக்கூடாது. தெரியாம வரலாம். இந்த மாலை எப்படி செஞ்சாங்க சுவாமி? இந்த மாலை உங்களுக்கு யாரோ அன்பளிப்பா கொடுத்தாங்க. கரம் கொண்டு நார் பிடித்து பூ தொடுத்தார்கள். இதை என்ன சொல்லி உங்களுக்கு போட்டாங்க? இதா இங்கே நாரதராக வேடமிட்டு நடிக்கக்கூடிய அன்பு அண்ணன் கீதப்பிரியன் அவர்களுக்கு உங்களுக்கு அவங்க சொல்லி போட்டது சரிதாங்க சுவாமி. நீங்க என்ன சொன்னீங்க? இதற்கா எனக்கு மலர் மாலை சூடி கௌரவப்படுத்திய என் அன்பு உள்ளத்திற்கு நன்றின்னு. இல்ல இது எங்க கொடுத்து செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னீங்க? இது மாலை கடையில கொடுத்து அச்சாரம் கொடுத்து செய்ய சொன்னாங்க. அச்சாரம் கொடுத்து எப்படி செய்ய சொன்னாங்கன்னு சொன்னீங்க? பணம் கொடுத்து செய்ய சொன்னாங்க. பணம் கொடுத்துதான். எப்படி? அதுக்கு சரியான முறைப்படி சொல்லுங்க. நீங்க சொன்னதை திரும்ப நான் சொல்றேன். ஆங்கிலம் பேசக்கூடாது. ஆர்டர் செய்து, ஆர்டர் மீன்ஸ் தனித்துவமான பேச்சு. நன்றி சொல்றது தனித்துவமான சொல்லு சுவாமி. இது வந்து தர்க்க பாதையாக இருந்தாலும் தனித்துவ பாதையாக இருந்தாலும் அப்படி இல்லை. உண்மையான தமிழில் பேச இதுவரைக்கும் யாரால் முடியுமா? நான் கேக்குறேன். தொழில் தமிழ் நான் கேக்குறேன். மூத்த அப்படி இருக்கு சுவாமி. மூத்த குடிமக்கள் தமிழ் சொல்லுங்க சுவாமி. நீங்க யார் இந்த இடத்துல? நான் வந்து கனகவேங்க பூங்குற மகள். நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலம் குறிஞ்சி நிலம். ஊரு சிற்றூர். தலைநகரம் மேற்பாடி. அப்ப நாடு மேற்பாடி எங்க இருக்கு? மேற்பாடி எங்க இருக்கிறது? குறிஞ்சி நில பகுதியில. குறிஞ்சி நிலம் எங்க இருக்கு? குறிஞ்சி நிலம் வந்து எங்க இருக்கிறது? தொண்டை மண்டலம் எங்க இருக்கு? உதகமண்டலத்துல. சோழநாடு. சோழநாடு எந்த நாட்டுல இருக்கு? யாரு? எங்க தமிழ்நாட்டுல. தென்பண்ணை நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுல. தென்பண்ணை நாட்டுலன்ற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. தென்பண்ணை வந்து நாடு, தென்பண்ணை ஆறு. அதனால தான் மறுபடியும் யோசிக்கிறேன். சுவாமி இங்க தமிழகத்துல ஓடுதுல்ல. கண்டிப்பா சுவாமி. இங்க இருந்து
இமயம் வரைக்கும் நதியில் பேர நான் சொல்லிவிடுவேன். ஆமா சுவாமி. சரியா? இது ஏன் சொல்றீங்கன்னா நீங்க செந்தமிழ் நாட்டு தமிழச்சு நீங்க பேசக்கூடாது. நாங்க பேசக்கூடாது. நாரதன் யாரு? நாரதர் பன்மொழி பேச்சாளர். எல்லா மொழியும் பேசக்கூடியவங்க. அதனால நீங்க பேசலாம். பொருள் ஏவல் எந்த இடத்துல யாரு எதை பேச வரமுறை இருக்குல்ல. கண்டிப்பா சுவாமி. இப்ப பாருங்க நம்ம தூய தமிழ்ல தொல்மொழியில பேசிக்கிட்டு இருந்தோம்ச்சுங்களேன். வருக அனைவரும் வருக நலமாக இருக்கிறீர்களா? என்னங்க சுவாமி? ஒரே நிமிஷம் இந்த பொன்னான போத்த வர்றாங்க. வாங்க. இங்கே வள்ளி நாயகர் எடுத்துக்கும் அன்பு அக்கா காவேரி அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். சேலை வழங்குகிறார்கள். யாருக்கு எதை கொடுக்கணுமோ அன்பு அப்பா இங்கே கலைக்காவலர் எங்கள் போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கம் அளித்து அருகாமையிலிருந்து அன்போடு கவனித்துக் கொண்டு எங்களது எப்பொழுதும் தந்தையார் திகழக்கூடிய அன்பு அப்பா பிள்ளையார்பட்டியை சேர்ந்த கலைக்காவலர் சோமு ஆசாரி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து மகிழப்படுகிறது. பார்க்குறேன். நன்றி சொல்லுங்க. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எமது சார்பாகவும் எமது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த குழுவினர்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் குழுவினர்கள் இதுல பாருங்க உண்மையாகவே நீங்க சொன்னீங்க இந்த இடத்துக்கு அதான் சொன்னீங்களே யாருக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். பாருங்க எப்பவுமே அதிர்ஷ்டம். இப்பதான் நான் இந்த ஊருக்கு வரணும் இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பரோட ஆணைப்படி இங்க வந்திருக்கேன். அதாவது இன்னைக்கு வரக்கூடிய சிறிபாற்று வேற. நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா இன்னைக்கு நம்ம ஊர் மக்களுக்கு நான் வந்து சந்திக்கணும் அப்படின்றது இன்னைக்கு எழுதி வச்ச விதி. ஆக கடவுள் எது நினைக்கிறாரோ அதை கடவுள் எதை கொடுக்க நினைக்கிறாரோ அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக பாருங்க கடவுள் எனக்கு கொடுத்தது இன்னைக்கு நம்ம மக்களை எல்லாம் சந்திக்கணும், அண்ணன் கீதப்பிரியா அண்ணன்கிட்ட பேசணும் அப்படின்றது வந்து என்னோட விதி. ஆக என்னோட விதிப்படி நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு விதிப்படி பேசுறாரா இல்லை இவரோட மதி மூளைகள் அதிகமா இருக்கும் இல்லையா, பல யுகம் செல்றவர் இல்லையா, ஆக பல பக்கமும் போறதுனால இவருக்கு பலவிதமான மூளை செயல்பாடுகள் நிறைய வேலை செய்யும். ஆக மூளை செயல்பாடுகள் வேலை செய்யணும்னா இவர்கிட்ட கேள்வி கேட்கணுமா இல்லையா? நான் வந்த உடனே கேட்டேன், நாரத மகரிஷிக்கு முருகப்பெருமான் ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டேன். நான் வந்து குறிஞ்சி மண்டலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிஞ்சி மண்டலத்தில் வந்து சோழ நாட்டில் இருக்கக்கூடியது தமிழ் பெண்ணு தமிழ் தான் பேசணும் அப்படின்னாங்க. ஓ சரி, நீங்கள் சொன்னது சரிதான். கண்டிப்பாக எல்லா மக்களுமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள். ஆக நம்ம தமிழ் பேசணும். அதே மாதிரி தூய தமிழ்ல பேசணும்னா இப்ப இருக்க மக்களுக்கு யாருக்கும் புரியாது. நடைமுறை பேச்சு வழக்குல இயல் வழக்கு, இசை வழக்கு, நாடக வழக்கு அப்படி இருக்கு. ஆக எப்படி சொன்னால் படிக்காத பாமர மக்களுக்கும் போய் சேர்ன்றது இந்த நாடக முறைப்படி தான் சேர்ந்திருக்காங்க. அதனாலதான் வந்து நாடக கலைகள் வந்து நீ சொன்ன மாதிரி நம்ம இந்த மைக்ல கொஞ்சம் வால்யூம் இப்படிதான் சொல்லுவோம். ஆனா நல்லா இருக்கு இல்ல சொல்றதுக்காக. ஆனா ஒலி உள்வாங்கிக்கு வந்து கண்டிப்பாக ஒலி அளவீடு கூட்டுக்கு நம்ம யாரும் சொல்ல போறதில்ல. ஒலி உள்வாங்கிக்கு ஒலி அளவீடு கூட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் அப்ப மைக்ன்றது வால்யூம்ன்றது ஆங்கில வார்த்தை. அதனால இடமுறை பார்த்து அத சொல்படி போனோம்னா வர்ற சொற்களாகப்பட்டது எல்லா மக்களுக்கும், அதாவது படித்த மக்களுக்கும் புரியும், படிக்காத மக்களுக்கும் புரியும். கண்டிப்பா படிச்சவங்கள்ட்ட போய் இப்ப நிறைய படிச்சிருப்பாங்க, பேச்சு வழக்கு. படிக்காத ஒருத்தவங்க போய் ஆங்கிலம் பேசினா முறைப்படுமா? என்னமா கேட்டேன்னு சொன்னீங்களே. ஆமா சுவாமி, தமிழ் கடவுள் ஏன் முருகப்பெருமான் சொல்றாங்க? யார்கிட்ட கேட்டீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன் சுவாமி. இப்பதானே கேக்குறீங்க? ஏற்கனவே கேட்டேன்னு சொன்னீங்க. ஏற்கனவே கேட்டேன், நீங்க தூங்கி கேட்டீங்கன்னு. ஏற்கனவே யார்கிட்ட கேட்டேன்லாம் சொல்லலாம் சுவாமி, மக்கள் கிட்ட கேட்டேன். ஏங்க இது வாதம், நீங்க வாதி நான் பிரதிவாதி. கண்டிப்பாக நான் பிரதிவாதி, நீங்க வாதி. இல்ல சுவாமி, ஒரு சில சாமி நான் வந்து உங்களை சோதிச்சு பார்த்தேன். நீங்க வந்து விழிப்பா இருக்கீங்களா இல்ல விழிப்பு இல்லாம இருக்கீங்களா அப்படின்றத சோதிச்சு பார்த்தேன். நான் சொன்னது அப்பதே நீங்க விழிப்போட இருந்தீங்கன்னா புரிஞ்சிருந்திருப்பீங்க. ஆக விழிப்பு இல்லாமல் இருந்த காரணத்தினால இப்ப மறுபடியும் கேட்கிறேன். இங்க இருக்கலாம், இந்த ஆளுகளுக்கு பூரா தெரியும். போய் 3 பாட்டு 4 பாட்டு வள்ளி வந்து வெளியே வந்து பாடப்பலாம். அண்ணே வள்ளி 4 பாட்டு படிச்சு எந்திரிக்க ஓடியாங்க. இது வரைக்கும் என்னை வந்து தட்டி எழுப்பிய சரித்திரம் கிடையாது. யாரா இருந்தாலும் தூங்கிடுவீங்களா? தட்டி எழுப்புறது தட்டி எழுப்ப மாட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு உரிய நேரத்துல வந்துருவீங்க. வள்ளி எப்பொழுது வருகை பாடல் வெளியில வர்றாங்களோ அப்ப நான் உள்ள வந்துருவேன். கண்டிப்பா சுவாமி. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? விழிப்புணர்வோட இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன பாடல் கேட்டு அப்புறம் ஏன் மறுபடியும் இப்ப என்ன கேள்வி கேட்டீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்க? அப்படி கேட்கலையே, யார்கிட்ட கேட்டீங்கன்னு கேள்வி? மக்கள்கிட்ட கேட்டேன் சுவாமி. மக்கள் சொல்லுவாங்க. மக்கள் சொல்லுவாங்களா? இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், மக்கள் கிட்ட கேட்ட கேள்வி. இப்ப கேளுமா, உங்ககிட்ட தான் சாமி கேக்குறேன். வலைக்கு முன்னால கல்லெறிகிற இது வந்து ஒருத்தர் வாதி பிரதிவாதி இருக்கானா, அப்ப முன்னால யோசிச்சிருவான்ல.
கண்டிப்பாக. எதிராளி யோசிக்க விடக்கூடாது. யோசிக்க விடக்கூடாது. பேச்சாளி யோசிக்க விடாம அடிக்கணும். நீ வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேட்டுவிட்ட. ஒருத்தர் என்ன நீ தெரியலன்னே வச்சுக்கோங்க, நேரம் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாலும் நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. அப்ப எதிராளி எப்படி மடக்க முடியும்? இங்க நிக்கணும் நிலையில, இந்த இடத்துல கேட்கணும், எதிரெதிரே நின்னு கேட்கணும். ஏன்னா பேச்சுல வந்து எப்படி யார்ட்டாலும் கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா பெரிய விஷயம் இல்லை. ஆனா கேட்கக்கூடிய இடம் பொருள் சரியான இடமா இருக்கணும். தமிழ் கடவுள் தமிழ் 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 என்றால் அமிழ்து என்று பொருள். அமிழ்தம் என்ன? அமிழ்து. அப்படின்னா என்ன? அமிழ்து தேன் போல இனிக்குமா? படித்தேனே படித்தேனே தமிழ் படித்தேனே படித்தேனே காதுல ஊத்துனா ஈ முக்கியம். அதான் சமயத்துல படிக்க படிக்க தமிழ் தேனாக ஈ நிக்கும், இனிக்கும். சரியா? இங்க இனிக்கும், அங்க ஊத்துனா ஈ நிக்கும். அதான உண்மை. இப்ப செந்தமிழ்நாடு போதில் நம்ம தேன் வந்து பாயுது காதிலே, தைந்தையரோட பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே. தமிழுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் தமிழ் கடவுள் முருகன், ஏன் வேற கடவுளுக்கு அந்த பேர் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இந்த உடம்புலிருந்து உணர்வுகள் இருந்து அத்தனையும் தமிழ் மொழிக்கு இணையானது. ஒரு வார்த்தை, இது மேலோட்டமான வார்த்தை. இது மேலோட்டமான வார்த்தை. தமிழ் மொழிக்கு இணையானது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க. அந்த தமிழ் மொழிக்கு இணையானது மட்டும் சொல்றாரே நாரதர், அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். இருக்குங்க. கண்டிப்பாக. தமிழ் மொழி என்பது உயர்வானது. இந்த தமிழ் மொழி எதை அடிப்படையாக கொண்டது? இலக்கணத்தை. இலக்கணம் என்பது என்ன? இலக்கணம் என்றால் என்ன? தமிழோட அது என்னன்னு கேட்கிறேன். இலக்கணம் அதுக்கு அர்த்தம் என்ன? இலக்கணம் அர்த்தம் என்ன? பிழை இல்லாமல் ஒரு மொழியை பிழை இல்லாமல் எழுதுவது. அதுக்கு பேர் தானே இலக்கணம். அந்த இலக்கணத்துடைய நமக்கு சூட்சமம். அந்த சூட்சமத்தின் அடிப்படையில் தமிழை பிரிக்கிறான். பிரிக்கும் பொழுது அது அணிவகையாக 5 ஆகுது. என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 5 வகையாக இலக்கணம். அந்த வகையில எழுத்து என்பது வருது இல்லையா, அதே முதல் ஆதாரம். எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். அப்ப எழுத்து என்பது எப்படின்னா, ஆ என்பது அகாரம், ஊ என்பது உகாரம், மா என்பது மகாரம். நல்லா பாருங்களேன், முத்தமிழ். ஆ என்பது எங்க இருக்கு? அகாரம் எது தெரியுமா? சொல்லுங்க சாமி. தொப்புள் கொடி நாபி கமலம். உகாரம் என்பது தெரியுமா? தொண்டை குழி கமலம். மகாரம் என்பதுனா உச்சி வழி. இதைத்தான் நம்மால் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே இங்கே பிறந்த வாழ்க்கைக்கு முடிவு வாழ்க்கை சம்பந்தம் உண்டு அப்படின்னா, பிறந்த உடனே இந்த 3 குழி அடைக்கப்பட்டு இறப்பை திறக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் இறந்தவொன்னு கொல்லி வைக்கிறோம் இல்லையா? கொல்லி வைக்கும் பொழுது நீ தங்கத்தில்தே பித்தளையில்தே நீ வரிசையாக சீர் கொண்டு வந்தாலும் கடைசியில் உடைக்கிறது மண் குடத்தை. ஏன் தெரியுமா? தாயின் பனிக்குடம் உடைந்து பிறக்கிறோம், இந்த உலகத்தில் மண் குடம் உடைத்து உலக விட்டு போகிறோம். கண்டிப்பாக. அப்போ 3 ஓட்டை குத்துறோம், 3 சுத்தி வந்து எதற்காக? 1 தொப்புள் குழி, தொண்டை குழி, உச்சி குழி. இந்த 3 குழி இதுதான் அகாரம், உகாரம், மகாரம். ஆ என்பது ஆ, ஊ என்பது ஊ, மா என்பது வா. ஆ ஊ மா 3 சேர்த்து பாருங்க. அம்மா. ஆ ஊமா அதுதான் அம்மா. ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, ஆ என்பது உயிர்மெய் எழுத்து. இப்ப எழுத்துக்கு வந்துருவான். எழுத்துக்கள் எத்தனை வகைன்னு கேட்டோம் இல்லையா? உயிரெழுத்து என்பது 12, முருகனுக்கு கரங்கள் 12. வருதா? ஒத்து போகுது? ஏதோ ஓரளவுக்கு ஒத்து போகுதா? கண்டிப்பா சுவாமி. ஆக மெய்யெழுத்து 18. ஆக மொத்தம் அறுமுகம். முகங்களுக்கு 2 கண்கள், 6 12. முருகப்பெருமானுக்கு நெற்றிக்கண் உண்டு. ஒரு முகத்துக்கு 3 கண்கள், அறுமுன 18. அப்ப மெய்யெழுத்து தமிழிலே 18. 216 என்பது எதன? உயிர் மெய் எழுத்து. இந்த உயிர் மெய் என்று சொல்லக்கூடிய மெய் என்ற உடம்பிலே இந்த உயிர் என்பதை இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் 216. இது வந்து உயிர்மை எழுத்து. மொத்தத்திலே நமக்குள்ள உண்டானது எப்படி ஆ ஊமா என்ற ஆதாரம் என்பது ஆயுதமானதோ, அந்த ஆயுதம்தான் ஆயுத எழுத்து என்பது ஒன்று, முருகனின் கையிலே உள்ள ஆயுதம் என்பது ஒன்று. அதற்கு ஒரு அடையாளம். இப்ப பாத்தீங்களா? என்ன பாருங்களே தெரியும். சொல்லுங்க சுவாமி. இப்ப இந்த 3 புள்ளி இருக்கு பாருங்களேன். ஆமா சுவாமி. பாத்தீங்களா? பாத்துருக்கேன் சுவாமி. எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? அதாவது அக்கண்ண மாதிரி தெரியும். அதாவது கீழே 2 புள்ளி, மேன்றே ஒரு புள்ளி. இது அக்கண்ணா. எந்த திசையில பார்த்தாலும் தெரியும். எந்த திசையில பார்த்தாலும் இங்க இப்படி இருக்குன்னு இல்லை, இது எப்படி பார்த்தாலும் எந்த திசையில் சுற்றி பார்த்தாலும் 2 கீழே 1 மேலே. இது வந்து ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து என்பது வேலுடைய அம்சத்தை குறிக்கும். முருகன் கையில் இருக்கிற வேல் இருக்கு இல்லையா? வேலாயுதம். மேலே 1 புள்ளி, கீழே அகன்று வருவது 2 புள்ளி, கீழே வந்து தண்டு வடம். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2 3க்கு ஒரு புள்ளி கணக்கு இருக்கு. ஆயுதம் என்பதுக்கு கீழே இருந்தால் ஆழ்ந்து, சற்று நடுநிலையில் இருந்தால் அகன்று, மேலே இருந்தால் கூர்ந்து. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆழ்ந்து அகன்று கூர்ந்து. அதாவது ஒரு மனிதனுடைய பார்வை, புத்தி, எண்ணங்கள், அறிவு எப்படி இருக்கணும்னா
ரொம்ப ஆழமா யோசிக்கணுமா. அது அகன்று பறந்து விரிந்து நாம் யோசிக்கக்கூடிய அந்த எண்ணம், புத்தி, சொல்லு, செயல் எல்லாமே உலகத்திற்கு, இந்த உலகத்துக்கெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இருக்கணுமா. அது மட்டும் இல்லை, அப்படி நாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு எதிராளியுடைய நெஞ்சில் தாக்குற மாதிரி கூர்மையாக இருக்கணுமா. அதே ஆழ்ந்து அகன்று கூர்ந்து, இது 3 அடையாளத்தை கூட்டியது ஆயுத எழுத்து. முருகனின் கையிலே உள்ள ஆயுதம் என்பது வேல். பரவாயில்ல சாமி, அதாவது சிறப்பா சொன்னீங்க. எப்படின்னா அந்த கூர்மையான ஆயுதம், அதுலதான் மராமரம் என்று சொல்லக்கூடிய மரத்தை இருகூறாக பிளந்து ஒரு பகுதியை சேவர் கொடியாகவும் ஒரு பகுதியை மயிலாகவும் தன்னோட பக்கபலமா வச்சிருக்காரு முருகப்பெருமான். மராமரமா? ஆமாங்க சுவாமி, மராமரம் தான். மராமரம். மராமரம் என்ன மரம்? மராமரம். அது என்ன மரம்? பலாமரம். மராமரம் சுவாமி, பலாமரம் இல்ல, மராமரம். அதைத்தான் சரி, மராமரம். மராமரம்னா யாரு? சூரபதுமனாகப்பட்டவர். சூரபதுமனா இருகுறா பிறந்திருக்காரா திருச்செந்தூர்ல போய். மராமரம் என்றால் அது என்ன மரம்? என்ன மரம் சுவாமி? மராமரம் என்றால் பனை மரம். மராமரம் என்றால் பனை மரம். பனை மரம். ஆமா, ஏன் தெரியுமா? 7 மராமரத்தை ஒரே பானத்தில் தொலைத்தான். யார் தெரியுமா? யாரும் சுவாமி? தெரியாதா? எனக்கு தெரியாது சுவாமி. ராமன் வாலியை கொல்லும் பொழுது. எனக்கு தெரியாத விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அது ஒரு விஷயம் இருக்கலாம் சுவாமி. ஒரு பேச்சிலே சாமி இங்க பாருங்க, ஒரு விஷயம் தெரியலைனா முத்துமாரியம்மன் கோயிலுக்கு உன்னை போல ஒரு பெண்மணி பூவும் பலதட்டத்தோ கூட ஒரு சாமி கும்பிட வர்ற பெண்ணை பார்த்து, தாத்தா உன்னைய மாத்தா பசு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னா அந்த பொம்பளை பிள்ளை சந்தோஷப்படுவா. ஏன் தெரியுமா? கோமாதா எங்கள் குலமாதா, நம்மளை வந்து அந்த கோமாதா தெய்வத்துக்கு இணைய அவர் சொல்றாரு அப்படின்னு. அதே உன்னைய பார்த்தா மாடு மாதிரி இருக்குன்னு சொல்லு. அது வந்து சொல்லுக்குள் வித்தியாசம் இருக்கும். வரும்ல, ஒரு சொல்லுக்குள் சுருச்சம் இருக்குல்ல. இப்படி ஒன்று இருக்கா அப்படி இல்லங்க சுவாமி, அடடடா இப்படி ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சுவாமி. எச்சரிக்கை, மேடை பேச்சு, வார்த்தையில அளவீடு சரியா இருக்கு. சரிங்க சுவாமி. ஏன்னா அதனால இந்த இடத்த சொல்ல, அப்படி 7 மராமரத்தை ஒரே பானத்தால் துளைத்தான். யாரு? வாலியை கொல்வதற்கு முன்னதாக. வாலியை கொல்வதற்கு ராமனாகப்பட்டவர். அப்ப மரம் என்பது பனை மரம். இங்கே சூரபதம் எடுத்தது மாமரம். மராமரம் அல்ல, மாமரம். சூரபதமனுக்கு மாமரமா? மாமரமா சுவாமி? பரவாயில்ல, நல்லது. மாமரம் நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லங்க சுவாமி, நான் மாமரம் படிச்சது கிடையாது. புத்தகத்துல மாமரம் நான் படிச்சது கிடையாது, மராமரம் தான் படிச்சிருக்கேன். தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லு, பரவாயில்ல. நீ இல்லங்க சுவாமி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இல்லையா, புத்தகத்துல இல்லாத விஷயம் நீங்க சொல்றீங்கல்ல, அதனால ஒரு புது விஷயமா இருக்கே அப்படின்றப்ப நம்ம வந்து கத்துக்கறணுமே. ஆச்சரியக்குறியோட கேட்டோம்னு வச்சுங்களேன், ஆச்சரியக்குறி. இல்லங்க சுவாமி, ஆச்சரியப்படலாமா சுவாமி? ஆச்சரியக்குறியோட சுவாமி பேச விடுமா? சொல்லுங்க. எப்படின்னா, ஓ அப்படி இருக்கோ அப்படின்னா ஆச்சரியப்பட தெரியாது, தெரியுற மாதிரி. ஆமா சுவாமி, பரவாயில்ல, தழுவல் பண்றது பரவாயில்லன்னு சொல்லலாம் சுவாமி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கேன்னு சொல்றேன் சுவாமி. சுவாமி நாங்க பாருங்க, மராமரம் நான் கேள்விப்பட்டிருக்கேனா? இல்லங்க சுவாமி, இல்லங்க சாமி, நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. மராமரம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். பல மாமரம் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்ல சாமி, அதனால தான் வச்சிருக்கேன். இல்லங்க சாமி, நான் இப்ப வந்து முருகப்பெருமான் தமிழ் கடவுள் கேட்டதுக்கு விஷயத்துக்கு வரேன். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் கேட்டேன். தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளுக்கு நீங்க விளக்கங்கள்லாம் சொன்னீங்க. அதாவது தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டவர் ஒரு முருகப்பெருமான்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே விஷயம்? எப்படி தமிழ் எழுத்துக்களை முழுமையாக கொண்டவர் முருகப்பெருமான். மேலே ஆதாரத்தை முத கொண்டு வச்சிருக்கேன். எல்லாமே நான் என்ன சொல்லி கண்டிப்பாக மெய் எழுத்துக்கள்ல எழுத்துக்கு முன்னால அதுதான் சுவாமி சொல்றேன். தாயாகப்பட்டவளுக்கு இணையாக அகாரம் உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் சொல்றீங்க பாருங்க. ஆனா நான் கேட்ட விஷயம் எனக்கு புரியலையா, புரியாத மாதிரியே இருக்கே சுவாமி. எப்படி? நான் கேட்ட விஷயம் எனக்கு புரியாத மாதிரியே இருக்கே சுவாமி. உனக்கா என்ன புரியல? தமிழ் கடவுள் சொல்லி கேட்டேன். இந்த தமிழ் கடவுளுக்கு அப்ப தமிழ் எழுத்துக்களோட ஒன்றி இருப்பதனால நீங்க தமிழ் கடவுள் சொல்றீங்களா? தமிழ் என்பது என்ன? தமிழ் கடவுளோட ஒன்றி இருப்பேன்னு சொல்றீங்களா சாமி? தமிழ் என்பது தமிழ் எழுத்து, அது எழுத்து. தமிழ் மொழி சொல்லுமா? அப்ப மொழிக்கு, ஆமா, மொழிக்கு எந்த கடவுளா இருக்கானது வரைக்கும் தமிழ் மொழிக்கே கடவுளா இருக்காருன்னு சொல்றீங்க. முருகப்பெருமான் மொழி ஆதாரம் வைத்து அவன் கடவுளா சேர்த்தான். கடவுளா சேர்த்திருக்காங்க. நீங்க தானே கேட்டீங்க ஏன் அவனை தமிழ் கடவுள் சொல்றாங்கன்னு. அப்ப மொழிக்கு அவனுக்கு தானே சம்பந்தப்படுத்தணும். மொழிக்கு அவங்களோட சம்பந்தப்படுத்தி இருக்கீங்க. ஆமா, பிறகு எப்படி? இல்ல சாமி, இப்ப நம்ம ஊர்ல இப்ப ஐயா வந்து எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இளங்குடியில இருக்கவர்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முருகப்பெருமான் வந்து எங்க பிறந்தாருங்க சுவாமி? எங்க தோற்றுவிக்கப்பட்டாரு முருகப்பெருமான்? நம்ம சிவபெருமான் எங்க இருக்காரு சுவாமி? சிவபெருமான் எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாரு? அவருக்கு எங்கும் நிறைய இருக்காரு. அவன் ஏகாந்தமானவன். அவங்களோட இருப்பிடம் உன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான், எல்லாத்திலும் இருக்காரு. நமச்சிவாயம் என்று சொல்றது எல்லாருக்குமே இருக்காங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து சிவாய. இங்க பாருங்க சுவாமி,
நம்ம இப்போ இளங்குடிக்கு வந்திருக்கோம்னா நம்ம இளங்குடியில இருக்கோம். யாராவது உங்களுக்கு வந்து அலைபேசி மூலமா கேட்குறாங்க, நாரதர் எங்க இருக்கிறீங்க சுவாமி அப்படின்னு கேட்குறப்போ நான் இளங்குடியில வந்து நாடகம் நடத்த வந்திருக்கேன், நாடகம் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. அது மாதிரி சிவபெருமானப்பட்டவர் எங்க இருப்பாரு? இப்ப இளங்குடி மக்களுக்கு இளங்குடி உருவாக்கப்பட்டது. எனக்கு வந்து வளையங்குளம் பொதுவானது, உங்களுக்கு வந்து கீரனூர் பொதுவானது. ஆக கருவனூர் பொதுவானது, கீரனூர் அது மாதிரி சிவபெருமானப்பட்டவர் எங்க இருக்காரு? கைலாயத்துல இருக்காரு. கைலாயம் எங்க இருக்கும் சுவாமி? இமயமலையுடைய உச்சி பகுதி. இமயமலையோட உச்சி பகுதி. இமயமலை எந்த பகுதியை சார்ந்தது? மேருமலைக்கு அடிவாரம். மேல்மலைக்கு அடிவாரம் இல்ல, அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்திய மாநிலம். வட இந்திய மாநிலம். வட இந்திய மாநிலம். வட இந்திய மாநிலத்துல இப்ப தோற்றுவிக்கிற சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் தோற்றுவிக்கப்பட்டான்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆமா. இப்ப வட இந்தியாவில் இருக்கவரை பிறந்த தோற்றுவிக்கப்பட்டவரை போய் நீங்க எப்படி தமிழ் கடவுள்னு சொல்லுவீங்க? அப்ப நீங்க இந்த வார்த்தை சொல்லல கொஞ்சத்துக்கு சிவன் எங்க இருப்பாருன்னு. அது எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார். இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா மருத்துவமனையில பிறக்கும், ஏப்பா இது யார் வீட்டு பிள்ளை, இன்னார் வீட்டு பிள்ளைப்பா, எந்த ஊருப்பா, இளங்குடிப்பா அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி முருகப்பெருமான சொல்லி இருக்கலாமே, ஏன் வந்துட்டு தமிழ் கடவுள்னு சொல்றாங்க? முருகப்பெருமான் வட இந்தியாவில் பிறந்திருக்காரு, தோற்றுவிக்கப்பட்டிருக்காரு. ஆக அங்க தோற்றுவிக்கப்பட்டாருன்னா நீங்க அவங்க வட இந்திய சாமின்னு சொல்லிருக்கணும், ஏன் தமிழ் சாமின்னு சொல்றீங்க? அப்படி பார்த்தா நீங்க சொல்றது ஒரு கணக்கு இருக்கு. அவனுக்கு பேர் உண்மையான பேர் தெரியுமா? என்ன சுவாமி? சுப்பிரமணியம். என்ன லிங்கம்? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். இது சுப்பிரமணியம் தமிழ் சொல்லு கிடையாது, இது சமஸ்கிருத சொல்லு. சமஸ்கிருத சொல்லு. புரியுதா? கண்டிப்பாக. தமிழிலே உண்மையான பேர் என்ன தெரியுமா? தமிழ் முருகன், கந்தன். கடம்பன் யாரோட ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கந்த புராணத்தையே ஸ்காந்த புராணம் தான் சொல்லியிருக்காங்க. அதனால கந்தம் என்ற காந்தமும் முருகன் என்றால் அழகுன்னு அர்த்தம். கண்டிப்பாக. உலகத்திலேயே இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பெண்கள் அழகா இருக்காங்க? நிறைய பெண்கள் அழகா இருக்காங்க சுவாமி. ஆனா உங்களை அழகா தெரியும். நல்லா இருக்க பெண்கள் எல்லாமே உள்ளத்துல வந்து நல்ல என்ன இருக்கு. உங்களை பார்த்து அழகா நான் வர்ணிக்கிறேன். எதற்காக? ஒரு பேச்சுக்கு. எதற்காக அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துக்கு பொருத்தமான ஆளு. இந்த ஏதாவது உண்மை இந்த முதல் தானே அழகு. கண்டிப்பாக. அப்ப இந்த வகையில பார்க்கும் பொழுது அவனவன் இருப்பிடம் இருந்தாலும் எல்லோருடைய வணக்கத்தக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய முருகன் யாரு? எல்லோரும் தமிழுக்கு மட்டும் அப்படின்னு சொந்தம் கிடையாது, எல்லாருமே வந்து வணங்கக்கூடிய தெய்வம் இருக்காங்க. மலேசியாவில் இருக்கக்கூடியவங்களும் வணங்குறாங்க. இன்னும் ஆதி நீங்க சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஆதி கடவுள் எங்கன்றதுக்கு இப்பயும் சொல்றேன், கதிர்காமம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. இலங்கையிலே இன்று இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நமது முச்சங்கம் தோன்றியே தூத்துக்குடி பகுதி இருக்கு இல்லையா? ஆமாங்க சுவாமி. இது கடைச்சங்கம் வந்து நமது மதுரை. இதற்கு முன்னால் இடைச்சங்கம் வந்து கபாடபுரம். கபாடபுரம் எங்க இருக்கு? தெரியாதுங்க சுவாமி எனக்கு. ஏமா? இல்ல எனக்கு கபாடபுரம் தெரியாது. தெரியாதுதான் சுவாமி. முதல் சங்கம் கடல் கொள்ள அழியப்பட்டது. அதுல இருந்து பிரிந்து போன பகுதி தான் கதிர்காமம். கண்டிப்பாக. கதிர்காமம் முருகனைத்தான் இன்றைய கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். வாரியார் சுவாமிகள் ஆதி முருகன் எங்கே இருக்கிறான் என்றால் அது கதிர்காமத்தில் என்று அழைக்கிறான். அப்ப கதிர்காமம் என்பது தமிழ். அங்கே இருந்த அந்த கதிர்காம மலை என்பது எங்கே இருந்து விடுதவானதுன்னா அங்கே எப்பொழுதுமே இந்த அசுரர்களுடைய தேவர்கள் போறது இல்லையா? தேவாசுர போர். தேவாசுர பொருளை மேரு மலையிலே ஒரு தூண் விழுந்ததுதான் கதிர்காமம். அந்த கதிர்காமத்திலே தோன்றியத்தான் முருகன் தமிழுக்கே உண்டான கடவுள், தமிழ் கடவுள் என்பது ஆதிப்பெயர். இப்படித்தான் மொழி வாரியாக அங்கிருந்து பிரியப்பட்டது. சரியா? வேற என்ன வேணும்? தோற்றுவிக்கப்பட்டது நெற்றிக்கண்ணில் இருந்து. முருகன் தோற்றுவிக்கப்பட்டது நெற்றிக்கண்ணில் இருந்து. இப்போ வந்து பூ இருக்குல்லங்க சாமி. ஆமா. பூ வந்து இப்போ ரோஜாவில் இருக்கக்கூடிய மாலை, இந்த மாலை ரோஜா இதழ் பூ வந்து எவ்வளவு மென்மையா இருக்கும் சாமி. ஆமா. மல்லிகைப்பூ பார்த்தா மல்லிகைப்பூ சொல்லுவோம். ஆமா. பிச்சி பூ பார்த்தா பிச்சி பூ சொல்றோம். பூக்கள்லே வந்து இத்தனை பல வகையான பூக்கள் இருக்கு. அந்த பூக்களை பூக்கள்னே சொல்லாம, பூக்கள்னு பூவுன்னு தானே சாமி சொல்லணும். ஆனா பூவுன்னே சொல்லாம அதற்கு வேற பேர் வைக்கிறாங்க. புஷ்பம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது மாதிரி இல்லாம பூவை வந்து வேற என்னென்ன பெயர்களா இருக்கு சுவாமி? மலர்னு சொல்லலாம். மலர். ஆமா. வேறங்க சுவாமி? மலர் வந்து ஒரு இன்னும் சொல்லணும்னா அந்த மகரந்தத்தோட சேர்த்து மகரந்த இதழ்னு சொல்லலாம். மகரந்த இதழ்கள், அதாவது தேனாகப்பட்டது அந்த மகரந்த தூள்களை எடுத்து தான் தேனாகப்பட்டது செய்யுது. அப்படி இருக்குங்களா சுவாமி? அது மாதிரி அந்த பூன்னு சொல்லாம மலர்னு சொல்லாம இதழ்னு சொல்லாம வித்தியாசமா ஒண்ணு வந்து சொல்றாங்க. அது என்ன வித்தியாசமா சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். இப்ப நம்ம கோயில்ல வந்து எல்லா மக்கள்ல வந்து கோயிலுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. அதுவும் சிவபெருமானோட ஒப்பிட்டு சொல்லக்கூடியது. பாத்தீங்களா? நீங்க அதற்கு வந்து விளக்கம் வந்து இப்ப நான் சொல்றேன், அதுக்கான விளக்கம் நீங்க சொல்லுங்க. பாருங்க, எப்பவுமே வாழை மரத்துல வந்து பூ விட்டுருச்சுன்னா என்ன சொல்லுதோம்? கொலை தள்ளிருச்சுன்னு சொல்றோம். ஆக பாருங்க, வாழைப்பூ அப்படின்றோம். பூ விட்ட பின்னாடி கொலை தள்ளுது. அந்த பூ வாழைப்பூவை வாழைப்பூன்னு தான் சொல்றோம். ஆனா தென்னம்பூ இருக்கு பாத்தீங்களா? தென்னம்பாளையில தென்னம்பாலை விட்டுருச்சு அப்படின்னு சொல்றோம்.
அது தென்னம்பூ தானே சாமி. அந்த தென்னம்பூவை ஏன் தென்னம்பூவும் சொல்லாம பாலையும் சொல்றாங்க? அந்த தென்னம்பாளையில வரக்கூடிய அந்த பூவாகப்பட்டது தேங்காயாகப்பட்டது. பாருங்க, பூவுல வந்து எத்தனை பூ இருக்கு. இந்த பூவோட இதழ்கள்லாம் எப்படிங்க சாமி இருக்கும்? மெல்லிதலா இருக்கும். பூவுனாலே மெல்லிசா இருக்கும். ஈஸியா வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா வலுவலுன்னு இருக்கும். ஆக மெல்லிசா இருக்கக்கூடிய பூவு. ஆனா இந்த இது இளநீல பாத்தீங்கன்னா, அந்த தென்னம்பாளையில இருந்து விடுது பாத்தீங்களா, அந்த தென்னம்பூவை தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப கடினமாக இருக்கு. அந்த ஏன் கடினமாக இருக்கிறது? அதுவும் அது சிவபெருமானுக்கு உரியதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அது என்ன சுவாமி சிவபெருமானுக்கும் உரியது? அந்த தென்னம்பாளைக்கு சிவபெருமானுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா. இப்ப தென்னையை வந்து முத பாலைன்றான். ஆமா சுவாமி. நீங்க சொன்னீங்க வாழை பால் கொடுக்குதா? வாழை பால் கொடுக்குதா? வாழை குலைன்னு சொன்னோம். வாழை வந்து குலை விட்டுருச்சு அப்படி சொல்லுவோம். குலைனா என்ன? குலை தள்ளி விட்டது. குலைனா என்ன? குலை ஒரு பிறவி போல. பிறந்தா பால் கொடுக்கும். கண்டிப்பாக. எந்த ஜீவனா இருந்தாலும் கொடுக்கும். வாழை கொடுக்குதா? அது வந்து மரமாகப்பட்டது. தண்ணீர் நீர் சத்து கொடுக்கும். வாழை மரம் தானே? கண்டிப்பாக. தென்னை மரம் தானே? தென்னை மரம் தான் சுவாமி. சொல்றேன். ஏன் அத அப்படி நீங்க சொன்னீங்க, நீ அத எடுத்துக்காட்டு வாழை சொன்னீங்க. கண்டிப்பாக. வாழைக்கு வந்து நீர் சத்து போகுது. தென்னம்பாளைக்கு என்ன? அதுக்கு என்ன? தென்னம்பாளை என்ன நீர்? என்ன நீர்? அதுக்கு நீரா? நீர் கிடையாது சாமி. அதனால தான் கேக்குறேன். பிறப்புக்கே காரணம் யாரு? பிறப்புக்கே காரணம் யாரு? வாயு பகவான். வாயு பகவான் மட்டும் வரமா நீர் இங்க தான் போகுது. கண்டிப்பாக. ஆனா இப்ப தென்னை மரத்து புருஷியாரு கேட்டாங்களே, அந்த கதை மாதிரி கிடையாது. கிடையாதா? அந்த தென்னை மரத்து புருஷன் அம்மா கொளூர் மணி என்ன கேட்கும். அது வேற விஷயம். நீ அவனை போய் சொல்லிக்கிட்டு அல்ல சாமி. தென்னை மரத்துக்கு புருஷன் யாரு ஒரு கேள்வி. கண்டிப்பாக. தென்னை மரத்துக்கு புருஷன் யாரு அப்படின்னா யாரு? வாயு பகவான். சொல்லுங்க. வாயு பகவான் தென்றல் வீசும்போது தன்னுடைய இந்த இதழ் முட்டாவது மலர்ந்து கொடுக்கும். சரிங்க சுவாமி. இருந்து அதன் மூலமாக அங்கே கரு உண்டாகி அது பாலை குலையாக தள்ளுது இல்லையா? அதை ஏன் தென்னை பாலைன்னா, இந்த தென்னை ஒன்றுதான் உயிரை காக்கக்கூடிய ஒரு தாய் எப்படி பால் ஊட்டி பிள்ளை வளர்ப்பாளோ அதைத்தான் பாட்டல் பண்ணேன். வாழையை பெத்தா இளநீர் போடல, தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர். நீ சொல்லி இத்தனை மரத்தில் ஏன் அதை பாடுற? ஒரு தாய் எப்படி பால் ஊட்டி வளர்ப்பாளோ, வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் தான் போதும், எத்தனை பிள்ளைங்க வளர்த்து போடலாம். கண்டிப்பா சுவாமி. எத்தனை பிள்ளைங்க வளர்த்துடலாம். ஏன்னா வாழைக்கு கூட சில காலங்கள் தான் ஆண்டு பயிர் ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சு போயிடும். ஆமா, வாழை அடிவாளையத்தை வந்து. ஆனா ஒரு தென்னை பணப்பயிராக இருந்தாலும் குறிப்பிட்ட சில காலத்துக்கு தான் ஒரு முறை காய்க்க ஆரம்பிச்சு வச்சுக்கவே, நீ நான் இருக்க மாட்டான், அது காலத்துக்கு இருக்கும். கண்டிப்பாக. அப்படியா? அப்ப அது பால் படாத அளவிற்கு பக்குவமாக ஒரு தாயை போல காக்கிறதுனால அதுக்கு பெயர் தென்னம்பாளை. தென்னம்பாளை. அதையும் நம்மால் கல்லாக்கிறாங்கல்ல. தட்டி விட்டு பிடிச்சிட்டால் எந்த கலப்படம் இல்லைன்னா அதுக்கு பேர் பதநீர். அதுல கொஞ்சம் சுண்ணாம்பு தூக்கி போட்டு வேற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிறாங்க. கல்லு. சுவாமி எல்லாத்துலயுமே கலப்படம் தானே சுவாமி. எதுல கலப்படம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிய ஒரு மாமரம் வளர்த்து மாம்பழம் பறிக்கணும்னா எத்தனை வருஷம் சாமி? ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க தோராயமாக. இது ஒட்டு. இப்ப பாருங்க, இந்த இவ்வளவுதான் இருக்கு. 3 வருஷம் 2 வருஷத்துல கூட இருக்கு. இளநீ பாருங்க, இளநீ நம்ம மரம்லாம் தென்னை மரம்லாம் பார்த்தோம்னா ஒசந்து பார்க்கணும். மரத்துல ஏறி ஏனி மரம் வச்சு போய் திண்ட காலம். இன்னைக்கு தரையில படுத்துக்கிட்டே மாங்காய் சாப்பிடுறாங்களா? அப்ப எல்லாமே வந்து ஒட்டு. உண்மைதான். மரபு அணுக்கள் வந்து மாற்றப்பட்டு விட்டது. ஆனா எத்தனையோ முறை இப்ப பாருங்க, மனிதர்களுக்கே மரபணுக்கள் செலுத்தி குழந்தைகள் பிறக்க வைக்கிறாங்க. எல்லாத்துலயும் தக்காளில இருந்து அத்தனை விடல எல்லாத்துலயுமே வைக்கிறாங்களா சாமி? இதெல்லாம் பாருங்க இவ்வளவு என்ன பாருங்க, சொல்லக்கூடாதுன்னு அதான் சொல்லுங்க. அதாவது கலப்படம் இல்லாதது ஒன்னே ஒண்ணு தாய்ப்பால் மட்டும்தான். ஆனா அந்த தாய்ப்பால்லையும் கலப்படம் கலக்கிற அளவுக்கு அந்த தாயாகப்பட்டவளுக்கு உணவை கொடுத்து அதுலயும் கலப்படம் பண்ணிடுறாங்க. ஆனா எவ்வளவோ கலப்படம் பண்ணி தென்னை மரம் இருக்கட்டும், கொய்யா மரம் இருக்கட்டும், பனை மரம் இருக்கட்டும். நீ விஷயம் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சொல்லுங்க சாமி. ஒரு உலகத்திலே கலப்படம் இல்லாத தாய்ப்பால் ஒண்ணுதான். ஆனா யாரும் செய்யாததை ஒரு பெண் ஒருத்தி செஞ்சார். இது உங்க நாட்டுல பெருமை. கண்டிப்பா சாமி, உங்க நாட்டு பெருமை. ஏன்னா அன்றைய சூழ்நிலையில் வந்து ஏழை வாழ குடும்பங்கள் நிறைய இருந்துச்சு. எல்லாரும் வசதி வாய்ப்பு கிடையாது. அப்போ குடும்பம் குட்டியாக இருக்கிற என்ன பூரா நம்ம பண்ணியிருக்கோம், பூரா ஆத்தான் தூங்கிட்டாங்களே, என்ன பண்றது? இப்ப யார்கிட்ட நம்ம பேசிட்டு சாமி? நம்ம பேசுறது வந்து அவங்க போராடுற மாதிரி இருக்கு. நான் பேசுறது நீ கேக்குற, நீ பேசுற நான் கேக்குறேன். இருந்தா அந்த ஆத்தா மாதிரி ஒரு சிலராவது கவனிக்கிறாங்களா சாமி? சோழ நாட்டிலே எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். கண்டிப்பா வசதி வாய்ப்புல இருப்பல்ல. அதான் சொல்லிருக்காங்க, அல்லல் பலனத்து அரக்காம்பல் வாயவில வெள்ளம் தீட்டப்பட்ட தனவரி புள்ளினம் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. என்னன்னா என்னதான் இருந்தாலும் சோறாகப்பட்டது வளமாகப்பட்டது சேறு நிறைந்த வயல்கள்ல அரக்காம்பல் ஆம்பல் பூ மலர்ந்திருக்க மாமா. அந்த பூவை பார்த்து
அடடடா வயல்ல வந்து தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி அந்த நிறமாகப்பட்டது சொல்லிச்சிருக்கு. அந்த மாதிரி அழகான நீர்நிலைகள் கொண்டது விளைச்சலப்படி கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனா அப்படி விளைச்சல் இருந்தாலும் அந்த நேரத்துல பெண்ணொருத்தி தாய்ப்பால்லே விளக்கேத்துறா. நீங்க சொல்லி கலப்படம் இல்லைன்னு சொல்லி கண்டிப்பா அதுல கலந்துருந்தால் அந்த காலத்துக்கு பெண்ணுக்கு பெருமையும் கிடையாது, புகழும் கிடையாது. ஏன்னா பக்கத்துல மாராயின்னு ஒருத்தர் இருந்தார். என்ன பண்ணா அந்த நாட்டு சோழ நாட்டுடைய அரசுடைய நம்ம நாட்டுல இங்க வர ஏழை வாழ இருக்கக்கூடாதியா. கண்டிப்பா கஷ்டப்படுறாங்க. அவங்கள தலைக்கு வீட்டுக்கு 48 பசுமாடு கூறாண்டா கொடுத்தாச்சு. கொடுத்தறோம் என்ன தெரியுமா, இந்த பசுமாடை வளர்த்துக்கோங்க, எல்லா வருமானம் எடுத்துக்கோங்க. ஆனால் அதில் வரக்கூடிய அந்த வெண்ணெய்ன்றது உருக்கி நெய் வரும்ல, நெய்யை மட்டும் வச்சு அவங்க ஓடி ஊரில் உள்ள சிவாலயத்தில் விளக்கேற்றுங்க. ஏன்னா 274 சிவாலயங்கள் சோழ நாட்டில் கட்டினேன். அப்படி கட்டக்கூடிய மன்னன் ஒரு ஆலயம் கூட விளக்கறியாமல் இருக்கக்கூடியது மன்னருடைய கோட்பாடு. சொன்னாச்சு, கட்டளை இட்டாச்சு, அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு, மாடையும் கொடுத்தாச்சு. நம்ம அது மாடு கட்டு கட்டுறது கூட கொட்டதுக்கு இடம் இல்லையே, என்ன பண்ணுறது? அப்படியே காவிரி ஆற்றங்கரையில் அப்படியே மரத்தை கட்டி வச்சு ஆமாம் இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை விட்டுருந்தாங்க. எல்லா ஊரும் போய் பார்ப்பேன். பார்த்ததுனா ஒரு இடத்துல விளக்கு எரியல. ஐயா ஓடி வந்து அலறிடுச்சு. ஏப்பா ஆட்டம் ஓடியார கொடுத்த வாக்க மறந்துட்டு ஒரு ஆலயத்துல மட்டும் விளக்கு எரியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லி மனப்பதற்றத்தோட ஐயா நம்ம துறையில பக்கத்துல எவத்தூர் ஒரு ஊருக்கு. எவத்தூரா? யார் அது? மாராயன். அவனுக்கு எத்தனை கொடுத்தீங்க? 48 மாடு. எட்ரா பல்லாக்கு தேரத்தி ஓட்டுறா வெட்டினாரு. வந்து மாராயன் வீட்டு வாசல்ல அடே மாராயன்னு கூப்பிட்றாரு. சத்தகத்தை எதுவும் காண. ஒரு முறை இல்லை, 2 முறை, 3வது முறையாக ஒரு கைப்பிள்ளையோடு பால் குடிக்கிற பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு ஓட்டமாக வந்து தேர் முன்னால் வந்து விழுந்தா. நீ யாருமா நீனாரு? நான் தான் சாமி மாராயம் பொஞ்சாதி அப்படின்னா. ஏமா அப்படி என்ன, ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன விஷயம், எங்கே புரிச்சேன்? ஐயா போன மாதம் ஆடிப்பருக்கு 18ஆம் பருக்கு வந்துச்சுல, ஆற்றுல வெள்ளம் வந்துச்சுல, அப்படி ஆற்றுல வெள்ளம் வரும்பொழுது அந்த மாடு கட்டியிருந்ததை பூரா அரிச்சிட்டு போயிருச்சு. மாத்திர ஒத்த மாதம். ஏன்னா ஆண்டவையும் கட்ட கூட நாங்கள் மீறிடலாம், அரச கட்டளை மீறக்கூடாது. உங்க வாக்கு கட்டுப்பட்டு சிவாலயத்துக்கு என்ன ஒரு விளக்கு போடுறோமே, நெய் விளக்கு போட்டு ஏற்றி ஆகணுமேன்றக்காக ஒத்த மாடையாவது நாங்கள் காப்பாற்றி ஃப்ரெண்டி. அப்படி என் புருஷன் போனாரு. என் புருஷனையும் ஆற்றுல தண்ணி அடிச்சு போயிருச்சு. இப்போ கடைசியில் அவர் செத்து 1 மாதம் ஆகுது சாமி. அதுலேருந்து நாங்கள் இப்படி வந்து இலக்கத்தை முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். என்னம்மா சொல்கிற? விளக்கு வந்து 1 வாரம் தெரியல, ஓம் புருஷன் செத்து 1 மாதம் ஆச்சு. அப்போ 3 வாரம் 21 நாள் எப்படி விளக்கு போட்டேன்? அப்போத்தான் அந்த அம்மா சொன்னாலாம், வேற ஒன்றும் சாமி சொல்ல வெக்கமாக இருக்குது, இருந்தாலும் மன்னன் கேட்கிட்ட பொய் சொல்லக்கூடாது இல்லையா, வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். என் தாய்ப்பாலை விற்று கறந்து எடுத்து அதன் மூலமாக நான் நெய் விளக்கேற்று வந்து 21 நாள் அப்படியே நான் ஊற்றி வந்து விட பார்த்தாச்சுன்னா, இப்போ என் தாய்ப்பாலும் வற்றி போச்சு, விளக்கு அணைஞ்சு வச்சு, என் பிள்ளையும் உயிருக்கு போராடிக்கிட்டு சாமி, நானும் இப்போ வருகன்னு இருக்கேன். என் வாழ்க்கை நாளில் அப்படியே இறங்கி வந்து கண்ணீர் விட்டு அவள் காலை பிடிச்சி தொட்டு கும்பிட்டு வணங்கி, ஏறடா ஏத்துற அம்மாவை பல்லக்கில் அப்படின்னு சொல்லி ஏற்றி வந்து சோழ நாட்டுக்கு என்ன பண்ண, திருவிளக்கு போடக்கூடிய முழு உரிமையை கொடுத்தான். இன்றாலும் ஏட்டில் இருக்கு இல்லையா? எவத்தூர் மாராயனுடைய மனைவி எப்படி நடந்தால கண்டிப்பா சுவாமி. இதெல்லாம் ஏன்னா எல்லா விளக்கல்ல, கண்டிப்பா சான்றோருக்கு பொய்யா விளக்கு காட்டுற போது என்ன செய்யலாம்? தூற்றிக்கிறணும் சாமி. கதவு இருக்கிற பொழுது சாத்திக்கிறணும். பருவம் இருக்கிற பொழுது பருவம் இருக்கும்போது பயிர் செய்யணும். வறண்ட நிலத்துக்கு தேவை. ஆடி பட்டம் தேடி வச்சிருக்கோம். ஆமா, ஆடி 18 இருக்கு. யார் யார் விதைச்சான்னு கேளுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்றது? இல்ல சாமி, ஆடி பட்டம் தேடி விதைக்கணும்ல. யாராவது அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு நீங்க சொல்லி பூரா கலப்படமா போச்சாக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி இன்னைக்கு காலம் ஊரோடையில ஒத்தோடணும், நாடோடையில நடுவில் ஓடன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு மாறிக்கிட்டே போறோம். எதுக்காக மாறிட்டு போறோம்? பாருங்க, இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு யாராவது போறாங்களா? வேலைக்கு போறதுக்கு யார் இருக்காங்க? பூரா வடமாநிலத்தோர் வந்துட்டாங்க. என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் சுவாமி கடைசியில யாருக்கிட்டாவது கொண்டு போறோமா? ஒரு சொல்லவா, அந்த வட மாநிலத்துக்காரன் வந்துட்டேன் இல்ல, எல்லாத்தையும் கலந்துட்டேன். இது வரைக்கும் நம்மதுல கலந்துருக்காங்க. நாடகத்துறையில முருகன் வேஷத்துக்கு அழகான அப்படியே அசல் வட மாநில மாதிரியே நீங்களே வரவேற்கிறீங்க இல்ல சுவாமி. யாருன்னு பாத்துட்டா கடைசியில பார்த்தா சுத்த தமிழ் பேர். அவன் பார்த்தனா எனக்கே ஆச்சு. மணப்பாறை பக்கம் போயிருந்தேன் ஒரு சங்கத்துக்கு. என்னப்பா கிந்திக்காரன் நம்ம இதுக்கு மட்டும் வராம இருந்தா நாடகத்துக்கு வந்துட்டானாம் சொல்லி இப்படி எட்டி பார்த்தேன். உண்மையாகவே வட மாநிலத்தோர் மாதிரியே இருந்துட்டு, ஆனா பார்த்தா தமிழ் தோற்றம். அந்த தோற்றமாகப்பட்டது அப்படி சொல்லுவாங்க. ஆளை பார்த்து ஏமாந்துற கூடாது. அந்த மாதிரி உண்மையாகவே நான் நம்பிட்டேன். அதனால உனது வாழ்க்கை சிறப்புற வேண்டும் என்றால் உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கு. எனக்கு அழகான மாப்பிள்ளை. அடடடா, உண்மையாகவே சொல்லப்போனா வச்சுக்கவேன் சாமி. இப்ப பாருங்க, பணம் சம்பாதிக்கணும். சரிங்க. ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன்னா வந்து பணமெல்லாம் வேணும்ல. ஆமா, ஆமா பணம் வேணும். நல்ல படிப்பறிவு வேணும்ல சாமி. பணம் தான் சொல்லுவாங்க, கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி உன்னை தெரிந்தபடி திருப்புகளை பாடும் எனை நாடி வந்து காத்த குருவே அப்படி பாடி இருக்காங்க. ஆக பணம் பந்தியிலே குணங்குப்பை பணம் பந்தியிலே இது பாடி இருக்கேன். பணம் என்னடா பணம்?
குடந்தாட சிறந்தன்னு சொல்லியிருக்காங்க. ஆக பணத்தை தான் வேணும்னு சொல்றாங்க. அது மாதிரி நீங்க பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளை, இன்னைக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப சிரமம். நீங்க பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா, பண்பான மாப்பிள்ளையா, அழகான மாப்பிள்ளையா, அறிவுள்ள மாப்பிள்ளையா இருக்கணும். ஒழுக்கத்துல ரொம்ப சிறந்த மாப்பிள்ளையா இருக்கணும் சுவாமி. எங்க பேர் என்ன தெரியுமா? என்னங்க சுவாமி? அறிவுடையவன் மாமன். அறிவுடையவன். அறிவுல அவனுக்கு கொலைக்கு மிஞ்சிருக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அறிவு இருக்கான் சுவாமி. 6 அறிவும் முழுமையாக இருக்கிறது அவருக்கு. நீங்க வேற. அப்புறம் என்ன காசு பண்ண முடியல? ஆமா, பணம் காசு வேணும்ல. அப்புறம் எப்படி வந்து கல்யாணம் பண்ணா எப்படி காப்பாத்துவாரு பொண்டாட்டி பிள்ளைங்கள? இருக்கிற இடத்துல மாசம் என்றதுக்கு அடிச்சுட்டு கிடப்பாங்க. நான் என்று தாயே என்ன சாமி எதுவும் பிச்சை வச்சு எடுக்கிறாங்களா? திருவோடு வேணும்னா வாங்கி தரேன் சாமி. இல்லையா சாமி? நான் சொல்றது தெரிஞ்சா ஏன் எதுக்கான்னு பாக்கல. சும்மா லட்ச கோடியா கொட்டி கிடக்கு. அடடா, கோடியா? ரொம்ப பணக்காரரா இருப்பாரு. நீ கேட்ட வீடு. ஆமா சாமி. இது வரைக்கும் அவனுக்கு 5 வீடு இருக்கு. 5 வீடு. 6வது வீட்டுக்கு அஸ்திவாரம் பூரா வீடா மாடி வீடா சாமி? எல்லாமே மாடி. பூரா கல்லு கட்டடம். நல்ல பணக்காரராவே இருக்காரே, பரவாயில்லை சாமி. வெறும் கல்லு கட்டடம். படிப்பு முதுகலை பட்டம் பரவாயில்ல. நான் இப்ப இதான் இளங்கலை பட்டம் முதுகலை அது மூடி இருக்காரு. வேற என்ன அறிவில் சிறந்தவன் சொல்றீங்க. ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம்னா என்ன சுவாமி? பண்பான நல்ல சிறந்தவனாக இருக்கணும். ஒருவனுக்கு ஒருத்தி. தமிழ்நாட்டோட பண்பு என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி. தன் மனைவியை தவிர்த்து பிற தாரத்தை பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஒழுக்கமுள்ள ஒரு ஆண்மகனாக இருக்க வேண்டும். வாக்குக்கு நான் கட்டுப்படுறேன். உன்னை இப்ப கல்யாணம் பண்றானா உன்னைய விட்டு வேற யாரும் பார்க்க கூடாதுன்ற. கண்டிப்பாக. அவன் அழகன்னு சொல்லியிருக்கல. ஆமா சுவாமி. ஒரு அழகனை இவன் பாக்கல வச்சுக்கோங்க, எத்தனை ரொம்ப அவனை பாப்பா. ஆமா, அழகா இருக்கவங்கள வந்துட்டு 1000 பேர் பாப்பாங்கல்ல. அது அப்ப என்ன பண்ணுவ? பலாப்பழம் வந்து பாக்குறதுக்கு வந்து முள்ளா இருக்கும். ஆனா உள்ள பழம் வைக்கும்ல, வாழை இழுத்துரு. அந்த வாழை இழுக்கும். அது மாதிரி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் அந்த பலாச்சுளைய போல சுவையாக இருக்கணும்ல. நான் சொல்லக்கூடிய ஆள் தெரியுமா? யாரும் சுவாமி? ஞானத்திலும் அறிவிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் சிறந்த ஞானவேல் ராஜா. அவன் தான் உனக்கு புரிச்சு. ஒழுக்கத்துல சிறந்தவர் ஞானவேல் ராஜா. ஆமா, பரவாயில்ல. என்ன கண்ட ஒழுக்கம் ஒருத்து கண்ட இல்லங்க சுவாமி, ஒழுக்கத்துல சிறந்தவர் சொல்றீங்கல்ல, பரவாயில்ல. ஒழுக்கமா இருக்கிறதா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளையோட பேரை சிறப்ப தெளிவாக ஞானவேல் ராஜா, கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன், புகழ், குருபரன், கல்மகள், கடாச்சரன், செந்தில் வடிவேலன், சேவர் கொடியலகன், பழனி மாவளை முருகன். சாமி இங்க பாருங்க, நான் இவ்வளவு நேரம் பெரிய மனுஷனாச்சே அப்படின்னு சொல்லி நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன இப்ப? என் பேச்சுல நீங்க பேசுனதுல தவறுதான் சுவாமி. உங்கள் பேச்சில் பிழை உள்ளது. நான் என்ன சொன்னேன்? ஒழுக்கத்தில் சிறந்த. நீங்க சொன்னதெல்லாம் அறிவுல சிறந்தவன். 5 வீடு இருக்கு, அதெல்லாம் சரிதான். அழகுல அவன மிஞ்ச என்ன ஒழுக்கம் இல்லாம தராரு. ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தவர், அவங்க கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம் தெரியுமா சுவாமி? இருக்கிறதுல திருட்டு கூட்டம். அந்த கூட்டத்தை பத்தி எனக்கு தெரியாதா? பாருங்க சுவாமி, மாமனார் எப்படி ஒரு வீட்டுக்கு இப்ப நம்ம கட்டி கொடுக்குறோம். மாமனார் எப்படி இருக்கணும்? மாமனார் வந்து எப்படி இருக்கணும்? மாமனார் மேல போயிட்டாரு. எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டிலேயே அள்ளிக்கிட்டு சாம்பல் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு அங்க கிடக்குற மண்டை உடலாம் தூக்கி மாலையா போட்டு மாமனார் சொல்ல முடியாது சாமி. சரி, அதுதான் போட்டு. மாமியாலாம் நல்லவளா இருக்கணும்ல. மாமியார் குடும்பம் பெருங்கொடுமையா இருக்கு சாமி. மாமியார் குடும்பம் பெருங்கொடுமையா இருக்கு. காளி, நீலி, திரிசூலி என்று அழைக்கப்பட்டவள். கட்டு கடங்காதவ, அவகிட்ட போய் நான் இருக்க முடியுமா? சரி, அதுதான் போட்டு. மாமியால நீ பெத்த தாய் மாதிரி பாரு. பெத்த தாய் இல்லங்க சாமி. கட்டுன கணவனுக்கே அடங்காதவங்க என்ன எப்படி கட்டி கரெக்டா வச்சு பாப்பாங்க? சரியான முறையில வச்சு பார்க்க மாட்டாங்க. சரி, அதுதான் போட்டு விடுங்க. மச்சானாவது நல்லா இருக்கணும்ல. யாராவது வீட்டுல ஒருத்தவங்களாவது சரி பண்ணி இருக்கணும். மச்சான் யாரு? வந்து தொந்தி பிள்ளையார். யாரு மச்சான்? அவர் எனக்கு மச்சான் இல்லையா? நான் கேக்குறேன், கல்யாணமே ஆகல உனக்கு இல்லங்க சாமி. நீங்க சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு மச்சான் சொல்லக்கூடிய என்ன தெரியுது? பந்திக்கே வேணாம்டா, எல்லாம் வீத்தலைல கதையா சாமி. நான் என்ன சொல்ல வரேன் பாருங்க. கல்யாணமே ஆகலையா? ஏன் மச்சான பாரு. ஏன் மச்சான் சொல்லலாம் சாமி? மச்சானாக போறவர், மச்சானாக வர போறவராவது நல்லா இருக்கணும்ல. வீட்டுல யாராவது ஒரு ஆள் இருக்கணும். யாராவது அப்பம் போரி அவள் தருவாங்களான்னு சொல்லி ஆத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் சப்பானி பிள்ளை மாதிரி உட்காந்துருக்காரு. அதுதான் போட்டு விடுங்க. அம்மா சப்பானி பிள்ளை தானே, நடக்க மாட்டாம குளத்தங்கரையிலே உட்காந்துருக்காரு. அப்படி இருந்தாங்களே. சரி, தாய் மாமனாவது, முருகனோட தாய் மாமனாவது நல்லவரா இருக்கணும்ல. ஊரியில இருக்கக்கூடிய வெண்ணெய் திருடி தின்ற திருட்டு கூட்டம். அப்பேற்பட்ட திருட்டு கூட்டத்துல வந்து நீங்க பாட்டு வந்திருக்கீங்க மாப்பிள்ளை. நீங்க பாட்டு வந்திருக்க மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்கல. கூட்டி கொடுப்பதுகள் கூட்டி கொடுப்பது கோத்திர
அதிகாலை சூரியன் நஸ்தமனமாவது அதையும் பார்த்து உனக்கும் எவ்வளவு மறுபடி வாழ்க்கையிலே போங்கயா போடா சாமி. இந்த கம்பு எடுக்க ஆமா வந்துட்டாரு அங்க இருந்து நான் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆளு நாரத மகாமுனிவர் வந்தாரே. வந்து நல்ல மனிதனை பார்த்தாரா, ஏற்கனவே கல்யாணம் இருக்கு, என்னைய 2ஆம் தரமா கேட்க வந்திருக்காரு. இருந்தாலும் இவர்கிட்ட வந்து ஏன் இப்படி இவ்வளவு கோமா பேசுனேன்? அவர் ஒரு பட்டையாண்டி கொட்டையாண்டி கோமணத்தோட ஊர் சுத்துற ஊக்கியாளி. ஏன் ஏம்மா அதை விடுமா, உனக்கு முருகனை பிடிச்சிருக்கா? பிடிக்கல. முருகனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 12 மணிக்கே வந்து என்ன சொன்னேன், முருகனை வந்து திருமணம் பண்ணணும், அவருக்காக 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு. அதனால வர வேண்டும் முருகா. கந்தனுக்கு அரோஹரா,